ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ரூட்டில் ஒரு மிக பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேல் வந்து கொடுத்துருக்குறாங்க. 14 பேர் பலியாக இருக்கிறாங்க. 14 எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா. சாதாரணமாக வந்து ஒரு 140 பேர் அப்படின்னா 140 பேர், 1400 பேர், 1,40,000 பேர் அப்படின்னா 1,00,000 அப்படி பேசணும். ஹிஸ்புல்லாண்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டம் இருக்காங்க. இப்போ வரைக்கும் லெபனான் உயிரோட இருக்கு அப்படின்னா ஹிஸ்புல்லா மட்டும்தான் காரணம். இவங்களுக்கு இஸ்ரேலோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்கு. அந்த 6 வரைக்கும் பிடிச்சி ஆற்றை வந்து இவங்களோட எல்லையாக்கிட்டா இப்போ இவங்க வந்து குடி தண்ணீருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டீசலேஷன் பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த தண்ணீர் மட்டும் கிடைச்சா இவங்களோட விவசாயத்துக்கும் குடி தண்ணீருக்கு இருக்கும். இஸ்ரேல் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. அதை பிடிக்கிறதுக்காகத்தான் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து லெபனானை பிடிக்கிறது. லெபனான் வேண்டாம், நீ பெய்ரூட் நீயே வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அந்த 6 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கு. இவங்க எப்படி சார் இவங்களுக்கு சொந்தம் இல்லாத சுற்றி இருக்கிறது எல்லாத்துக்கு மேலே ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு. அதுதான் அப்படி. அவங்க ஆசை வரலன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கிடையாது. இவங்களை போட்டு அடிக்கிறதுக்கு இங்கே அரபு நாடுகள் இருக்காங்கல்ல, அரபு நாடுகள் ஒன்று சேரவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற ரூலர்ஸ், நான் மன்னர் நான் மன்னர், எனக்கு அதுக்கு என் பையன் வந்து கிரவுண்ட் பிரிச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஈரான் பற்றி சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் அங்கே அந்த பதட்டம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ரூட்டில் ஒரு மிக பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேல் வந்து தொடுத்துருக்குறாங்க. 14 பேர் பலியாக இருக்கிறாங்க. இது என்ன சம்பவம், ஏன் இவ்வளோ கொடூரமான தாக்குதல், என்ன பின்னணின்றதை சொல்கிறதுக்காக உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. 14 பேர் படுகாய. 14 எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா. ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக வந்து ஒரு 140 பேர் அப்படின்னா 140 பேர், 1400 பேர், 1400 பேர், 1,40,000 பேர் அப்படின்னா 1,00,000 அப்படி பேசணும். நீங்கள் வந்து ஒரு என்ன இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க என்ன செத்தவங்க யூதர்களா இல்லை அமெரிக்கர்களா இல்லை அது எப்படி அப்போ 14 வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறீங்க. லெபனான் ரொம்ப கண்டனத்துக்குரியது உங்களோடது. இல்லை சார், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பாருங்களேன், அதாவது எவ்வளோ கேவலமான நடைமுறை இது. பெய்ரூட்டில் வந்து அடிக்கிறாங்க கேட்டால் ஹிஸ்புல்லா இருக்கா, இங்கே இருக்கா, வெங்காயம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த லெபனான்ங்கிறது என்ன ஒரு 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்தமே, அவ்வளோதான். சின்ன நாடு தான், ரொம்ப சின்ன நாடு. அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவங்களோட சவுத்து இல்லை மொத்த மக்கள் தொகை எடுத்தாச்சுன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 லட்சம் பேர் இருக்காங்க மொத்தமே, அவ்வளோதான். ஒரு 60 லட்சம் பேர். அதாவது சென்னையில் இருக்கிற மக்கள் தொகையில் வந்து ஒரு பாதி. சென்னையே வந்து எவ்வளோ பெரிய இடம். நீங்கள் மதுரை எடுத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் மாதிரி அவ்வளோதான் மொத்த நாடே. அந்த நாட்டில் வந்து 3 பிரிவாக இருக்காங்க. கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. முஸ்லீம் வந்து ஷியா சன்னி 2 இருக்காங்க. அதில் அந்த ஷியா சன்னிக்கு பெரிய இல்லாட்டாலும் அங்கே வந்து ஹிஸ்புல்லாண்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டம் இருக்காங்க. ஓகே, இப்போ வரைக்கும் லெபனான் உயிரோட இருக்குது அப்படின்னா ஹிஸ்புல்லா மட்டும்தான் காரணம். இது வந்து எப்படின்னா நம்ம தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது இப்படிலாம் பேசலை. அது என்ன காரணம் சொல்லியாச்சுன்னா, ஏன் வந்து இது மொத்தத்துக்கே 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டரு. அதில் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அதை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அந்த ஆறுக்கும் கீழே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலோட வடக்கு பக்கம் அந்த எல்லை ஆரம்பிக்குது. எப்போ இவங்களுக்கு இஸ்ரேலோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு தண்ணீர் தேவை இருக்குது. இஸ்ரேல்லையும் அங்கேயும் லெபனானில் பார்த்தா உலகத்திலேயே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஆலிவ் இருக்குல்ல, ஆலிவ்ஸ் அது வந்து லெபனானில் இருக்குது, கொஞ்சம் வந்து சிரியாவில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது. ஆனால் சிரியா ஜோர்டான்லாம் தாண்டி லெபனானில் ஆலிவ் மரம் வந்து ஆலிவ் காய்கள் இதெல்லாம் வந்து நம்பர் 1. அந்த ஆலிவுக்கு வந்து தண்ணி வேணும்ல, அந்த தண்ணிக்கு எல்லாமே அந்த ரிவர் வந்து அங்கே போகுது. அது எப்படின்னா, இப்போ இஸ்ரேல்லேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம் தான் அங்கிட்டு வந்து ஆறு போகுது. அப்போ என்ன ஐடியா வந்து முதல்ல இருந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க என்னென்னா, அந்த 6 வரைக்கும் பிடிச்சி ஆற்றை வந்து இவங்களோட எல்லையாக்கிட்டா இப்போ இவங்க வந்து குடி தண்ணீருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டீசலேஷன் பிளான்ட் வச்சுருக்காங்க. கடல் நீரை குடிநாக்கி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆறு வந்துருச்சு அப்படின்னா அதில் பெரிய அளவுக்கு என்ன ஆறுங்கிறது வந்து உப்பு தண்ணி கிடையாது. அப்படியே கொஞ்சம் உப்பாக இருந்தால் கூட நம்ம டிடிஎஸ் குடிக்கிற டிடிஎஸ் வந்து ஒரு 100 டிடிஎஸ் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஒரு 300-400 இருக்கும். ஆறில் எவ்வளோ இருக்க போகுது, மலையிலேருந்து வருது அப்படியே வருது, எவ்வளோ இருக்க போகுது நல்ல தண்ணி.
அந்த தண்ணீர் மட்டும் கிடைச்சா இவங்களோட விவசாயத்துக்கும் குடி தண்ணீருக்கும் இதுக்கும் இஸ்ரேல் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. அதை பிடிக்கிறதுக்காகத்தான் பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து லெபனானை லெபனான்னு வேண்டாம், நீங்கள் பேரூட் நீயே வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை, அந்த 6 வரைக்கும் எனக்கு கொடுத்துரு அப்படி. இவங்க எப்படி சார் இவங்களுக்கு சொந்தம் இல்லாதது சுற்றி இருக்கிறது எல்லாத்து மேலே ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு. அதுதான் அப்படி. அவங்க ஆசை வரலன்னு வச்சுங்களேன், அவங்க கிடையாது. அப்புறம் வெளியில் அங்கங்கே போயிட்டு அடித்து போட்டு இப்படிலாம் வந்து நீ இஷ்டத்துக்கு சாகுறியே, நீ வந்து சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டினான்னு அவன் அமெரிக்கன். நான் போடுவேன், நீ செத்துருவியா நீயே, வயசு சாவியா நீயே, நான் போடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் அமெரிக்கன். அப்புறம் பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த இடத்த நான் வந்து பிடிக்க போகிறேன், இந்த இடத்த பிடிக்க போகிறேன். அது இடையில வந்து காஷ்மீரத்தை மொத்தத்துக்கு காஷ்மீரை பிடிச்சி யூதர்கள் இடமா ஆக்குறதுக்கு ரெடி பண்ணாங்க முன்னாடி. நிஜமாவா? சும்மா டுபாக்கூர் வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த அவங்களோட வரலாறை படித்து பாருங்கள். வரலாறு படித்தா அவ்வளோ விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் சோகமாகவும் மோசமாகவும். ஆனால் நம்மளுடைய இது என்னென்னா, யூதர்களும் ரத்தமும் சதையுமான ஒரு மனித பிறவிகள். நிஜமா? ஓகே, மனித பிறவிகள் வந்து ஒரு கொடூரமான மனித பிறவிகள் அங்கே நிறையா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 2000-3000 வருஷமாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடம் வந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு இடத்த வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து துரத்தி திண்ணையில் வந்து முன்னாடி சொல்லுவாங்க, லேசாக உட்கார இடம் கொடுத்தா, இருக்க இடம் கொடுத்தா, படுக்க இடத்த கேட்டு அப்புறம் வீட்டில் உள்ளவங்க உள்ளுக்கு போய் உட்காந்துட்டு அப்புறம் அவனை வந்து திண்ணைக்கு அனுப்பி விடுறது. கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள இவங்களுக்கு வந்து மனுஷன் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ அல்லது ஒரு மாவட்டமோ எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு தேவை நம்பர் 1 தண்ணி. ஓகே, அதான் பேசிக். அவ்வளோதான். பணம் புழக்கம் இது அதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல தண்ணி வேணும். அந்த தண்ணி வந்து லெபனானில் ஓடுது. அந்த லெபனானில் ஓடுறதுனால அவங்களுக்கு வந்து விவசாயம் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ நாசமாக போய் கிடக்கு, அது வேறு விஷயம். விவசாயத்துக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இதெல்லாம் ஓகே தான். வந்துச்சா, வந்ததுக்கு அப்புறம் வந்து இதை பிடிக்க நினச்சாங்க. பிடிச்சா அங்கே வந்து ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, ஒரு டைமில் இது வந்து கிறிஸ்டியன் பிரசிடென்ட் இருப்பாங்க. பிரசிடெண்ட்டு, ஸ்பீக்கரு, பிரைம் மினிஸ்டர் 3 பேர் தான் முக்கியமானது. இல்லை, இப்போ பிரசிடெண்ட் வந்து கிறிஸ்டியன். ஆனால் அங்கே இருக்கிற பிரசிடென்ட் சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு இப்போ ஒரு கிறிஸ்டியன் பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, முஸ்லீம்னாலும் வேறு வழியில் அதிகாரம் கிடையாது. ஸ்பீக்கர் அப்படித்தான். இதில் வந்து 3 பிரிவு இருக்கேன். அதான் சொன்னல, முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னேன், கிறிஸ்தவர்கள், முஸ்லீமில் வந்து சன்னி, அப்புறம் ஷியா, இந்த மாதிரி 3 பேரையும் போட்டிருக்காங்க. பட் முக்கியமான போஸ்ட் வந்து கிறிஸ்தவர்களுக்கு. அதுக்கு அவர் வந்து என்ன செய்வார்னா, அமெரிக்கா என்ன சொன்னாலும் இஸ்ரேல் என்ன சொன்னாலும் எஸ் சார் அப்படின்னு சொல்லி சலாம் போடுறாரு. அப்போது பெய்ரூத் வந்து அவங்களோட தலைநகர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து பெரிய எரிச்சல் என்னென்னா, இவங்க ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்துக்கிட்டு அவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், போய் அந்த ஆறு இருக்கிற ஏரியா நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறேன், இதை கூட விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத்து பகுதி இருக்குல்ல, தெற்கு பகுதி, அங்கே ஓயாத சண்டை கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக. எதுக்கு? அதான் இந்த பேசிக்கு தெரிஞ்சால் தான் ஏன்டா லெபனானில் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, பிடிக்க போகிறேன் அவங்க தடுக்கிறாங்க. இடையில வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்து என்ன வந்துச்சு, அந்த பார்டர் இருக்குல்ல, அந்த ஆறுக்கு கீழே இஸ்ரேல் வடபகுதி இருக்குது, அதுலேருந்து மேலே அவன் வந்து இந்த பக்கம் ஆற்ற பிடிக்கணும். இங்கிட்ட கோலன் ஹைட்ஸ்னு கோலன் குன்றுகள் இருக்குது, அது சரியா இல்லை, அதை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கொடுத்தாங்க, மிச்சம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே வந்து எகிப்து இருக்குல்ல, அதில் சினாய் தீபகற்பன்னு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒப்பந்தத்தில் சரி திருப்பி கொடுத்துட்டாங்க, வேறு வழி இல்லாமல். அப்போ சுற்றியே பிடிக்கணும். இவங்கெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிட்டு சரி ஓகே போனால் போதுன்னு வந்து கொஞ்சம் திருப்பி கொடுக்குறேன். இதை மட்டும் பிடிக்கவே விடாத அளவுக்கு தடுக்கிறது யார் அப்படின்னா, லெபனான் அரசு கிடையாது, லெபனானோட இராணுவம் கிடையாது, ஹிஸ்புல்லா. ஓகே, அவங்க தான் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, இதை அங்கே பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெருசாகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வந்து சிரியா ஃபுல்லாக என்னோடதுன்றாங்க. அப்புறம் இதில் வந்து சினாய் இது பிடிச்சிட்டு அப்புறம் எகிப்தில் பாதி என்னதும்பாங்க. அப்புறம் சவுதி அரேபியாவில் இந்த பக்கம்லாம் எனக்கு என்னதும்பாங்க. என்றைக்குமே என்னோடதுன்னு சொன்னதே கிடையாது சார். ப்ராமிஸ் அதான் மொத்தத்துக்கு வந்து இந்த உலகத்தில் அந்த ரீஜன் ஃபுல்லாக வந்து அவனுக்கு ப்ராமிஸ் லேண்ட். யார் ப்ராமிஸ் பண்ணது? அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் அது எழுதி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து எப்படின்னா, இப்போ இங்கே வந்து எப்படின்னா வந்து அரசியல் கிடையாது. ஒருத்தர் வந்து இப்போ கார்த்தி வந்து மிகப்பெரிய வீரன் அப்படின்னு ஒரு புக்கில் வருது. அந்த புக்கில் வந்து எழுதுனது வந்து மோகன சுந்தரம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு. மோகன சுந்தர் யார் அப்படின்னா கார்த்தியோட புனைப்பெயர். இல்லை, இந்த மாதிரி ஒரு கடவுள் அவங்களும் அருளப்பட்ட இடம் ப்ராமிஸ் லேண்டு. ஓகே, அது எழுதுனது யார்? அவங்க தான் எழுதிட்டாங்க. இந்த இடம் பாரியா, இதில் வந்திருக்கு, இந்த புதிய பழைய ஏற்பாடு, ஓகே இதில் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி கடவுளோட ப்ராமிஸ் லேண்டு எங்களுக்கானது அப்படின்னு. யார் எழுதுனா? கடவுள் எங்கே? நாங்கள் தான் எழுதணும். அதாவது நீங்கள்
குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அவன் தோராவாக இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த பீரியடில் அங்கங்கே என்ன நடந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாம் இது அருளப்பட்டது அப்படிங்கிறது. நமக்கு வந்து எப்படின்னா அதில் நம்ம கான்ட்ராடிக்ட் பண்ணவே இல்லை. அடிப்படையில் ஏப்ரஹாமிக் ஆமாம், அருளப்பட்டது ரைட்டு, ஓகே. அருளப்பட்டதை வந்து நிறைய மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ திடீர்னு போயிட்டு கேரளாவில் பாதி வந்து இங்கே பாருங்கள், இதில் நம்ம திருவள்ளுவர் எங்களுக்கு வந்து கேரளாவில் கொச்சின் வரைக்கும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு சொன்னால் அது எப்படி ஒத்துக்குவாங்களா? இல்லை, கர்நாடகாவில் வந்து பெங்களூர் வரைக்கும் கம்பர் எழுதியிருக்காரு பாருங்கள். பெங்களூரில் வந்து எனக்கு இந்த ஏரியா வரைக்கும் கம்பர் எழுதியிருக்கிறார். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராமிஸ் லேண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் என்ன செய்வாங்க? ரொம்ப சிம்பிள். அப்படி இந்த மாதிரி ஆச்சா, இவ்வளோ மக்கள் தொகை இவ்வளோ இதில் அந்த 6 பிரச்சனை விட்டவே மாட்டுறாங்க. அப்புறம் ஹிஸ்புல்லா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஹிஸ்புல்லா அடிக்கிற இடத்துல பார்த்தா அவன் மெர்காவா டேங்கை கொண்டு போகிறான், டேங்கை பூரா அடித்து பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு டேங்க் வந்து பல மில்லியன் டாலர். இது இவங்கள நேரடியாக அடிக்கவே முடியலை. அப்போ என்னென்னா இங்கே சண்டை போட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 6 வந்து கடந்த ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே கைப்பற்றவே முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துறது வந்து ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் வந்து ஈரான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த இதில் ஈரானு, ஹர்மோஸு இந்த பக்கம் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல, ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அடங்க மாட்டாங்க. என்னங்கடா இப்போ அப்படின்னா அமெரிக்கா வந்து டேய் அடிச்சு போடுவோண்டா அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் வந்து ஹிஸ்புல்லாவோட சமாதான ஒப்பந்தம் போட்டாச்சு. 15 நாளைக்கு ஒப்பந்தம் சமாதானம் வந்து ட்ரூஸ் வந்துருச்சு. எலெக்ஷன் வேறு வந்துடும். எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்தே தீருன்றாங்க. ஆகஸ்ட்ன்றாங்க, நவம்பர்ன்றாங்க. ஓகே, இதெல்லாம் இந்த நவம்பர் 13 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேதி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதை பற்றி தனி வீடியோவை பேசலாம். ஆனால் சொல்லிடலாம், இந்த உலகம் நவம்பர் 13 அழிய போகுது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? 2012 வந்து இந்த பழைய இவர் நாஸ்ட்ராடாமஸ் இதெல்லாம் சொல்லலை, ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அதை பற்றி பெருசாக பேசலாம். இந்த 2026 நவம்பர் 13 உலகத்தின் இறுதி நாள். அப்போது இவருக்கு வந்து அமெரிக்காவில் இடைக்கால இது வருது, ஒரு எலெக்ஷன் வருது நவம்பரில். அப்புறம் இந்த ஆளுக்கு வந்து இஸ்ரேலில் தேர்தல் வந்து நவம்பரில் வருது. நவம்பரோ ஆகஸ்ட்டோ சொன்னாங்க எப்படி, ஆனால் வருது. இப்போ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போது சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தான் தேர்தலையும் தள்ளி போட முடியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நீ பேசணும், உடம்பு சரியில்லை, மரண தருவாயில் இங்கே கூப்பிட்றாங்களே, இந்த கோர்ட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. எப்பா நீ வந்து ஆஜராகணுமே, இப்படி வந்து வருஷக்கணக்கு ஆஜராகாமல் இருக்க முடியல, ஐயா எனக்கு திரும்ப வந்து ஏதோ கேன்சர் வந்துச்சு, என்னால் வந்து முடியலை நான் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாங்க. போய் படுத்துட்டு அங்கேருந்தே உத்தரவு போடுறாங்க, இங்கே போய் 70% காசாவை நீங்கள் வந்து இஸ்ரேல் மிலிட்ரி நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கிங்க. 70% காசா. எங்கேயா இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே, அப்புறம் வந்து எப்படி நடிப்பு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அது வந்து நெதன்யாகு வந்து உலகத்தோட நம்பர் 1 கிரிமினல். அது யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நம்பர் 1 முட்டாள்னு சொல்லி சொல்கிறாங்க. முட்டாள்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த வார்த்தையை கவலைப்படுத்தக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு சொல்லியாச்சுன்னா அவர் தான். இந்த மாதிரி நடக்குது. நம்ம சொல்கிறது வந்து ஜாலியாக எது சொன்னாலும் சரி, அது நடந்துக்கிற பூரா அப்படித்தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இதில் லெபனானை பற்றி பேசணும்ல. லெபனானில் அடித்தா தான் இவனுக்கு வந்து நெதன்யாகு இதில் அப்பியர் ஆகாமல் இருக்க முடியும் கோர்ட்டில். சார், ஆனால் இங்கே வந்து பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் லெபனானையும் சேர்த்து நிறுத்தணும் அப்படின்றதான் ஈரானோட அந்த பேச்சு போயிட்டு இருக்கு. இவ்வளோ பண்ணுறாங்க. இந்த சிச்சுவேஷன் நடுவில் ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல், இல்லைன்னா வந்து இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறது, இதை வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்லை, இருந்தால் தான் கேட்டிருப்பாங்கல்ல. மற்ற எல்லாம் வந்து சோத்தை திங்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து உண்மையிலே இருக்கா, இல்லை உண்மையிலே வீரம் இருக்கா, என்னத்தை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கண்ணா அப்படின்னான்னு கெட்ட வாயத்தில் திட்ட வேண்டிய சூழல் தான் இப்போது. அதாவது அமெரிக்கா என்னையா பெரிய பிடிங்கிருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஊர் உலகம் போகிற அங்கங்கே கப்பல் நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, அவன் வந்து இங்கே ஒரு எச்சத்தனமாக இவன் ஒருத்தன் வந்து வாலாட்டிட்டு உட்காந்துருக்கான் இஸ்ரேல். இவங்களை போட்டு அடிக்கிறதுக்கு இங்கே அரபு நாடுகள் இருக்காங்கல்ல, அரபு நாடுகள் ஒன்று சேரவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற ரூலர்ஸு, நான் மன்னர் ஆச்சு, நான் மன்னர், எனக்கு அடுத்து என் பையன் வந்து க்ரௌன் பிரின்ஸு, அப்புறம் இல்லை நான் வந்து யூஏ என்ன சொல்கிறான், சவுதியை கூட நான் வந்து முரண்படுறேன், நான் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கின தோஸ்து வந்து நெதன்யாகும் இஸ்ரேலும் தான் அப்படின்னு சொல்லி யூஏஇ, அபுதாபி, துபாய் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தா அந்த பக்கம் வந்து ஈரான் வந்து நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துக்குங்க, உங்கள் இடத்தெல்லாம் கொடுத்து என்னது அடிக்க வச்சுன்னா உங்கள் இடத்த பூரா நாஸ்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லித்தான் நேற்று முந்தா நாள் இங்கே குவைத்தில் அங்கே இருக்கிற ஒரு பேஸ், அதில் 16 பேஸஸ் இருக்குது, அதை பூரா அடித்தாங்க குவைத்தில். பார்த்தா எஸ்கலேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் லெபனான்
இவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக இல்லை. ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னென்னா உங்கள்கிட்ட எவ்வளோ தான் ஆயுதம் இருக்கும், அதாவது இவனுக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் வந்து அப்பப்போ ஃப்ளைட்டில் வருது, கப்பலில் வருது இன்னும். ஓகே, ஹைஃபா வந்து அடித்தா கூட துறைமுகமாக இன்னும் இருக்குது. முழுசாக 100% அடித்து முடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் தாக்கியிருக்காங்க, அப்புறம் திரும்ப ரெக்கவர் பண்ணுவாங்கல்ல, ரிஃபர்பிஷ் பண்ணுவாங்க, எல்லாம் அது நடக்கும். ஸோ அங்கே கப்பல் வருது, அப்புறம் ஃப்ளைட் வருது, எல்லாம் வருது. ஓகே, அவனுக்கு வந்து ஆயுதம் அமெரிக்காவில் இருந்து வேறு ஒரு நாளில் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே அமெரிக்காவும் அதே மாதிரி அங்கே வந்து நிறைய ஆயுதம் கொடுத்தாங்க. சரி, யூஸ்ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்கேருந்து ஆயுதம் வரும்? இடையில வந்து சிரியா டோட்டலாக மாறி முன்னாடி வந்து பஸ்ருல் அசாத் அப்படின்னு அந்த ஆள் இருந்தார். அந்த ஆள் இருக்கும்போது இடத்தெல்லாம் கொடுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. லெபனானுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு, ஈரானுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஈரான்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து அந்த சாரா அப்படின்ற இப்போ புதுசாக அந்த பழைய செகண்ட் லெவல் கமாண்டர் அந்த ஆள் இப்போ அங்கே வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஓகே, எப்படி வரும்? ஆனால் சரி இந்த பக்கம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ போப்பா அப்படின்னு எல்லா ஆயுதத்தையும் அனுப்பிச்சி விட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை ரொம்ப ஆயுதத்தால் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அடிக்கவே முடியலை. அப்போ வெறி வரும்ல, என்னடா இவன் ஒரு சாதாரண இவனை அடிக்க முடியல, அங்கே ஈரான் அடித்தா என்ன வந்து அடித்து குமிக்கிறான். அப்புறம் காசா இருக்குது கொஞ்சம் காசா, சரி அவனை மட்டும் ஒரு 70% இடத்த நீங்கள் எடுத்துங்கப்பா, எது மிலிட்ரியில் நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எல்லோ லைன் வந்து 53% கீழே இந்த பக்கம் இருக்கணும். எல்லோ லைனாவது ஆமாம், அது வந்து நம்ம சொல்லுவாங்கல்ல முன்னாடி வந்து ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவார், அது மாதிரி எல்லோ லைனாவது இந்த லைனாவது அப்படின்ன மாதிரி அங்கே சொல்லிட்டு அவன் பாட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு. இப்படி வந்து அவங்க வந்து இருக்கிற, அதாவது கொஞ்சம் நஞ்சம் அநியாயம் பண்ணலை. நம்ம வந்து இவங்க சார்பாகவும் பேச வேண்டாம், இஸ்ரேல் சார்பாகவும் பேச வேண்டாம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் யூதர் இருக்காங்கல்ல, யூதர் நல்லவனு இருக்கு தான் செய்வாங்க. ஓகே, மக்கள் சாகுறாங்கல்ல, நல்லவனு மனுஷங்க, அதான் சொல்கிறேன். நம்ம வந்து ரத்தமும் சதையுமான மனிதர்கள். இவங்க பண்ணுற இவங்களோட அதிகார போட்டியில், ஓகே, இவங்களோட வெறியில், அதிகார வெறி, அந்த பண வெறி, இதில் வந்து சாதாரண மக்கள் இங்கேயும் சாகுறாங்க, அங்கேயும் சாகுறாங்க. இங்கே குறைவாக சாகுறாங்க இதுவரை, ஆனால் நிறைய செத்துருக்காங்க. வெளியே சொல்லலை. 20,000 பேர் செத்ததுக்கு 30 பேர் செத்தா சொன்னாங்க. 20,000க்கு 30 என்ன ரேஷியோனே புரியலையே. அது அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. இவங்க பார்த்தா 15-20,000 பேர் இங்கே ஈரானில் செத்தாங்கன்னா 5,000-6,000 பேர் சொன்னாங்க. அவங்க கணக்கு போட்டு இதெல்லாம் செத்துருக்காங்கன்னு அங்கே சொன்னாங்க. அடிச்சடியெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து டெய்லி இதே வேலையை தான் நலஞ்சோம். பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 பேர், அதுக்கு 30 பேர் செத்தா சொன்னாங்க. அப்போ என்ன, நம்பர் 1 வந்து உலகத்துக்கு நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்கோம்ப்பா அப்படின்றது. நம்பர் 2 வந்து செத்தவன் கணக்கில் வரல, 30 பேருக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டு மற்றெல்லாம் சும்மா வச்சுருக்கலாம்ல. காசு வேறு இல்லை, ஏகப்பட்ட காசு எல்லாம் போய் இஸ்ரேல் வந்து உண்மையிலேயே அதில் பாதாளத்தில் இருக்கான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் வந்து தன்னோட பொசிஷன் தக்க வைக்கிறதுக்கு லெபனான் அடிக்கணும், காசா அடிக்கணும். வெறும் காசா மட்டும் அடித்தா வந்து பத்தாது, லெபனான் அடிக்கணும். பெய்ரூட் அடிச்சிட்டாங்க, உடனே இங்கேருந்து வந்து பிரச்சனை வரும்ல, ஹிஸ்புல்லா திரும்பி அடிப்பாங்க அப்படின்னு. பெய்ரூட் அடித்ததுக்கப்புறம் ஹிஸ்புல்லா திரும்பி அடிக்கலை. ஓகே, பெண்டிங்கில் இருக்குது. இவங்க இவ்வளோ ஈஸியாக முடியவே முடியாதுங்க. நம்ம வந்து வருஷம் பூரா பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம வருஷம் பூரா வந்து மாறவே அடிச்சுட்டு இருப்பாங்க. 14 பேர் செத்தா சொன்னீங்கல்ல, 20 பேர் செத்துருக்காங்க. ஆமாம், ஜஸ்ட் 20. செய்தித்தாள்கள் வந்து 14 அப்படின்னு ஒரு 19 சொல்லி 19-20 அந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கே போய் யாருமே நேரம் போய் பார்க்கறது இல்லை. நமக்கு பலவிதமான ஊடகங்களில் வர செய்தி இருக்குல்ல, அதில் இதெல்லாம் வர்றது, ஏகப்பட்ட பேர் காயம். இது மனுஷனோட வாழ்க்கை வந்து எதுக்கடா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு எல்லாம் வந்து காரி துப்புற அளவுக்கு இருக்குது அந்த ரீஜனில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றுறது, என்ன மாற்றுறது, என்னன்னா இருக்கட்டும், விலைவாசி ஏறுது, இது வருது, நம்ம இடம் வந்து நமக்கு சொர்க்கம்ங்க, நிம்மதியாக இருக்கும். சொர்க்கங்க, நம்ம இடம் சொர்க்கங்க. ஓகே சார், நீங்கள் பலமுறை இதை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், நம்ம ஊர் எப்படின்ட்டு. அது வந்து மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது ஆமாம், வாழ்ந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில், துபாயில் வாழ்ந்து பாருங்கள், ஒரு நியூஸ் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்காது, சுதந்திரம் கிடையாது. ஓகே, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இது கிடையாது. வெளியில் அங்கே நடமாடிக்கலாம் போய்க்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் லேபர் ஆஃபீஸ்க்கு, இமிக்ரேஷனுக்கு போங்க, உங்களை வந்து ஒரு 3ஆம் தர பிரஜையாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இருக்குல்ல, நம்ம ஊர் நமக்கு வந்து சொர்க்கம்ங்க. இது மாதிரி நம்மளும் ஒரு வீடியோலையும் சொல்கிறோம், இது மாதிரியான வன்முறைகள் வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம சொல்கிறத கேட்டால் நிறுத்த போகிறதில்ல, யார் சொல்கிறது நிறுத்துறது இல்லை. நம்ம மக்களுக்கு வந்து பரவும்ல, கண்டிப்பாக வன்முறை வேண்டாங்கிறது. கண்டிப்பாக தான் அந்த ரீதியில் இதுலேயும் அந்த கருத்தையை சொல்லிவிட்டு, வன்முறை வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்களோட நேரத்தை செலவிட்டு இந்த கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.